கதை எழுதுறதுன்றது எப்போ உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? உங்கள் முதல் கதையை எப்போ எழுதினீங்க கன்னிராசியை? கதை எழுதணும்னு எழுதலை, ஆனால் சேகரிப்புகளில் இப்போ டைரியில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் குறித்து வச்சேன். இது மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயம், அது இந்த கதைக்கு இல்லை, பொதுவாக நல்ல விஷயங்களை அப்படியே வச்சுருந்தேன். அப்போது திடீர்னு டார்லிங் ஷூட்டிங் அப்போ ப்ரொடியூசர் கூப்பிட்டு, பாண்டியா என் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுறியா? விக்ராந்த் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்ற. ஏன்னா அவர் எப்படி அந்த எப்படி அந்த ஸ்பார்க் அவருக்கு வந்தது? அதிகமாக டைரக்டர் திட்டு வாங்கிறது நான் தான். அதனால் ரொம்ப திட்டாடுறோன்னே இவங்ககிட்ட தான் விஷயம் இருக்குது அப்படி ஒரு கணக்கு போட்டாங்க. நான் கிண்டல் பண்ண நினச்சேன். சரி, அப்போது அன்றைக்கி நைட்டு டேரக்டர்கிட்ட நைட்டு 1 மணி இருக்கும், 1 மணி 2 மணிக்கு கொடைக்கால் குளிரில் டக்குன்னு, சார் இந்த கம்பெனிக்கு எப்போ மறுபடியும் படம் பண்ண போகிறீங்க? அது எங்கேயோ 3-4 வருஷமாவே ஏவி முந்தான முடிச்சு பண்ணோம். நீங்கள் லேட் ஆகுதுன்னா எனக்கு ஒரு படம் தான்ன்றாங்க. டப்பு நினச்சிட்டார். யோ இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கேன் நான், நீயே கரெக்டாக தான் இருக்க, இதுதான் டைம், இப்போ தான் நீ பண்ணணும். அசிஸ்டண்ட்டாக எத்தனை படம் வேலை செய்யலாம், அசோசியேட்டாக 1 படம் 2 படம் தான் வேலை செய்யணும், இல்லைன்னா அதுவே ஒரு தொழிலாகிடும். அசோசியேட்டாக வச்சு பண்ணுவோம். அதனால் இந்த படத்துக்கு நீ அசோசியேட் அடுத்து டேரக்ட் பண்ணணும், அதான் கரெக்ட் அப்படின்னு. அப்போ ஒரு இல்லை காலைல வந்தேன், ப்ளஸ் பண்ணிட்டு, அண்டியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காத, அதான் அவர் சொன்ன அட்வைஸ். அது இன்றைக்கு வரைக்கும் வேத வாக்காக இருக்குது. இன்றைக்கி நான் செட்டில் இருக்கும்போது அது காதில், ஏன்னா கட் பண்ண இதெல்லாம் பண்ணலாம், இது சினிமாவில் வரப்போகுது. பட் நீங்கள் பாக்யராஜ் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சாருன்னு சொல்கிறீங்க. பட் அந்த காலகட்டத்தில் பாக்யராஜ்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் போயிட்டீங்கன்ட்டு பல பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ அது இப்போ நினச்சா கூட எனக்கு சொல்கிறேன். என்னென்னா ஒரு ஹார்ட் கிசு என்னென்னா அதான் அந்த காலத்தில் ரொம்ப பரபரப்பாக இருந்தது அந்த செய்தி. சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார் பாக்யராஜ், பாண்டியராஜ் மேல் கடும் கோபத்தில் இருக்கிறார் அப்படின்ட்டு. என்ன தான் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தாலும் பொண்ணை வீட்லேயே வச்சுக்கிறதா ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு. அதை காலாகாலத்தில் கல்யாணம் அது போயிட்டு நல்லா குடும்பம் நடத்துது. அது கரெக்டு. என் பொண்ணு என்னம்மா குடும்பம் நடத்துது, அதான் அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அப்போ எங்ககிட்ட அப்பா நான் போயிட்டு வர சொன்னால் எந்த அப்பா தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் நம்மள புள்ள மாதிரி வச்சுருந்தார். நம்மளை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வாய்ப்பு கிடச்சி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் எந்த வேலையும் விட்டுட்டோ கெடுத்துட்டோ போகல, யாருடைய வாய்ப்பையும் தட்டி பறிக்கலை, யாரையும் பாதிக்கப்படலை. ஒரு வந்தது வாய்ப்பு, அதுக்காக போனோம். ஆனால் அது டைரக்டர் என்னுடைய மேலே வச்சிருந்த பாசம் அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது சொல்லுவார். அப்போ நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட அன்பாக இருந்திருக்கோம். அவர் நம்மளை நேசிக்க இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பாசம். அதுதான் உண்மை, அதான் உண்மை. அது இப்போ இந்த படம் நீங்கள் பிரபு, ரேவதி 2 பேரும் நடித்தாங்க. அதில் இந்த 2 பேரும் அதுக்கு முன்னாடி பாக்யராஜ் அந்த படத்தில் நடிக்கலை. அவங்களுக்கு ஒரு உதவி டைரக்டராகவோ அசோசியேட் டைரக்டராகவோ பாண்டியராஜன்னு தெரியாது. ஆனாலும் அந்த படத்தில் எப்படி நம்பி உங்களை அந்த படத்தை ஒத்துக்கிட்டு நடிக்க வந்தாங்க? பெரிய விஷயம், பெரிய சந்தோஷம். இன்றைக்கும் கூட அது பிரபு சாருக்கெல்லாம் நம்ம கோயில் கட்டி கும்பிடணும். அது அவங்க சித்தப்பா சண்முகம் சார் தான் கதை கேட்பாங்க. ஒரு நாள் மத்தியானம் அவங்க கதை கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். அவர் எந்த ரியாக்ட் சண்முகம் சார் கதை நீங்கள் சொல்லும்போது சொல்கிறேன், இப்போ சொல்லலாம் எப்படி நான் அப்படி சொல்லிட்டு அப்படி கபடி ஆடுறாரு, அப்படி கபடி ஒன்று கோடை டைட் பண்ணுறாரு, ஃப்ரீஸ் பண்ணி டைட்டில் போடுறோம், ஏதாவது போட்டுக்கன்ற மாதிரியே அவர் சொல்ல அதெல்லாம் போட்டுக்க கதையை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கடை எப்போ பைக்கில் தந்திது அதெல்லாம் கதையை ஃபுல்லாக சொல்கிறேன். சொல்லிட்டு எந்த ரியாக்ஷன் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லு, சரி போயிட்டாரு. அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நமக்கு துப்பு டுப்புன்னு ஓடுது. அப்புறம் ஒரு 4 நாள் பொறுத்து அவங்க மேனேஜர் வந்தாங்க, கதை கால் ஷீட் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு சார் என்ன சொன்னார், அவர் அப்புறம் நான் விட்டு கேட்டு சொன்னேன் என்ன சொன்னார். அப்புறம் அந்த தகவல் அந்த பையனை சொன்ன மாதிரியே படத்தை எடுக்க சொல்லுங்கள். சூப்பர், அவ்வளோதான், உண்மையாக சொல்ல. அவர் பிரபு சார் நம்பதுலாம் எனக்கு இப்போ சினிமாவுடைய அதாவது நுணுக்கம் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது வேறு இந்த
மனிதர்களோட நுணுக்கம் இருக்குல்ல, யாருக்கிட்ட என்ன பழகலாம், என்ன அது ஒரு நாள் மாறுது, எல்லாம் மாறுது. அப்போது ஒன்றுமே தெரியாது. ஒரே ஸ்கூலில் எங்கள் டைரக்டர் அங்கேருந்து வெளியே விட்டான். ஒரு ஒன் மோர் கேட்கணுன்னா கூட ஒரு நாகரிகமாக கேட்ட போயிட்டு, சார் இன்னும் வேறு மாதிரி இன்னும் நல்லா பண்ணிக்கலைங்க பண்ணுங்க அப்படியே தட்டி கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பண்ணுறீங்க அவர் ஷாக் ஆகுறாரு, காட்டிக்க மாட்டார். செட்டில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமாம், சுற்றி இருக்கவங்களாம் என்ன இப்படி பாப்புலர் ஆர்டிஸ்ட் இப்படி டீல் பண்ணுறாரு, யார் பையன் அவர் போயிட்டு எனக்கு அந்த எங்கேயுமே தெரியாமல் அப்புறம் 2 நாள் 2வது நாள் அவர் தனியாக கூப்பிட்டு பாண்டி எதுனா சொல்லணுன்னா என்கிட்ட மெதுவாக சொல்லு. நீ என்ன இப்படி அப்படி தானே கரெக்டு தானே? கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ எப்படி பேசுகிறேன், மெதுவாக பேசுகிறேன். எனக்கு அந்த இங்கேயும் தான் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 3வது நாளுக்கு அப்புறம் வந்து என்னை அப்படியே ரசிக்க ஆரம்பித்தார். கூர்ந்து கவனிப்பார். நீ சொல்லுவாட்டி நீ பேசுறிய அப்படின்னா, ஏன் இவ்வளோ பெரிய ஆள் இப்படி பேசுகிற, நம்ம கூட வந்து தட்டி கொடுத்து செலக்ட் பண்ணோம். மனுஷன் அவ்வளோ பெரிய ஒரு பையன், அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார். அவர் எங்கே போனாலும் இப்போ பார்த்தா கூட என் பசங்க சொல்லுவார், ஏய் அப்பா எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியுமா, கில்லாடியா அப்பா சொல்லிட்டு. அது பிரபுவனுடைய கேரியரில் ஒரு நல்ல படம். ஐயோ அது என் சின்ன பையன் ட்ரோன் ஓடுறான், அவர் படத்துக்கு கொண்டுக்கு போயிருக்கான். அவர் காலையில் மத்தியானம் ஆச்சு, மத்தியானம் கிட்ட பார்த்துருக்காருன்னா போய் கூப்பிட்டுருக்காரு. உன்னை எங்கே நான் பார்த்த மாதிரி தெரியுது, நீ யார், நீ எங்கே தேள் கவர்மெண்ட் இருக்கான். அப்புறம் பக்கத்துலன்னா மாண்டேரு, டேய் ஏன்டா டேய் இப்படி சொல்லிட்டு எனக்கு ஒன்று ஃபோன் வச்சார். பாண்டே என்ன அநியாயம் அது, உன் பையன் அவன் சைலண்டாக அவன் கண்ணில் அப்படி தெரியுது, அவனுக்கு கேடியவன் அப்படின்ட்டு அவன் கூட ஒர்க் பண்ணி அவர் கட்டி அணைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தார். எனக்கே புரியுது, என்னை கூட அப்படி கட்டி அணைக்கலையே என் பையன் எடுத்து. அது சந்தோஷமாக இருக்குது. அந்த மேன்மக்கள் அது அந்த பழகிறதுல வந்து அது எப்போவுமே நடிகர் தலைவர் வீட்டுக்கு போனால் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஏன்னா அந்த தெரு பக்கம் போகும்போது வயசார் வீடு அப்படின்ற காலம் அப்படியே பார்ப்பேன். அந்த குடும்பத்தில் அவங்க பையனை டைரக்ட் பண்ணி நான் டைரக்டர் ஆனேன். அவரு கூடிய நடித்தேன். அது அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் நிம்மதியாக இருக்கிறான். இங்கே நம்ம அது இல்லை. இது என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், நான் என் பழகிட்டு இல்லை. எனக்கு சுபாவம் இப்படி தான், போதும் என்ற மனம் எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா டெய்லி பழகி சாப்பிட்டு இந்த பாண்டியராஜனை இட்லிலாம் சாப்பிட்டு வச்சுது, சாம்பார் பூரிலாம் கொடுத்துருக்கு. சிரிப்பாக தான் எனக்கு எப்படி கஷ்டம்னு, எனக்கு பழையதுக்கு கீழே எதனா கொண்டு பண்ணிங்கன்னு வச்சுக்க, அது கஷ்டம். அது இல்லை எனக்கு. அப்புறம் என்ன கஷ்டப்படணும். ரேவதி எப்படி கன்னிராசி வந்தாங்க? நான் வந்து எடிட்டர் ராஜகோபால் சார், ஆமாம், என்னுடைய பாகிராய் படத்துக்கெல்லாம் பண்ணார். அவர் ரகசியம் சொல்கிறேன், அவர் இல்லை. அதில் ஒரு நைட்டு ஒரு நாள் நான் ஹீரோயின் தேர்ந்துக்கிறேன். பாண்டியா இங்கே வா, ஒரு ஹீரோயின் யாருக்கும் தெரியக்கூடாது, பாரதிராஜா சார் ட்வீட் பண்ணுறாரு. நான் தான் அவருக்கு வந்து மண்வாசனையில் கம்பல் பண்ணி போட வச்சேன். பாருங்க, அவருக்கு என்ன பாரதிராஜாவுக்கு வேறு அசோசியேட் எடிட்டரு ராஜகோபாலனுடைய நண்பர்ன்றதுனால இந்த படத்தை வந்து நீங்கள் அவர் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி போட வச்சேன். அப்போ அந்த எடிட்டிங் ரூமுக்கு அடிக்கடி ரேவதி வரும், மண்வாசனை நடந்த போது. அதில் அவருக்கு ரேவதி பழக்கம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொன்னது ராஜகோபால் சார் வந்து ஹீரோயினுக்கு நைட்டு 1 மணிக்கு காமிக்கிறாரு. ஒத்தி வச்ச மல்லி உங்களுக்கு பாட்டு திருட மாதிரி பார்க்குறோம். நீ கேட்டுப்பாரு, யாருக்கும் தெரியாமல் கேட்குறான் அப்படில நான் அப்போ கேட்டு போடுறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு கதை சொன்ன போது நடித்தாங்க. இப்போது இந்த தருணத்தை சொல்கிறேன், அந்த உறவுகளெல்லாம் விட்டு போகாமல் என்ன அறியாமல் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் ஒரு கிளவராக பார்த்துக்கிறேன். இப்போது இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட ஆனால் சொல்கிறாரு, ரேவதியை நான் சொன்னேன். அப்போ ஒரு தொடர்பு இருக்குது எனக்கு. பாருங்கள், ராஜகோபால் சார் எனக்கு ரேவதியை காமிச்சார். அவர் பையன் ஸ்ரீதர்னு, அவர் இப்போ திருப்பூரில் பனியன் ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய நல்ல நிலையில் இருக்கார். அவர் தான் எனக்கு இந்த காலர் வச்ச மாதிரி இந்த பனியன் எனக்கு கொடுக்குறாரு அப்பப்போ. இன்றைக்கி பாருங்கள், இன்ட்ரி கொடுக்கும்போது நான் இப்போ ஸ்ரீதர் போனேன், அடுத்த செட்டு ஒன்று அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது இது அந்த அவரோட தொடர்பில் இருக்கிறோம். அது பெரிய சந்தோஷங்க. நிறையா பேரில் இன்னையோட இவர் கட்டு, நேற்றோடு இவர் கட்டு, என்னையா வாழ்க்கை, நம்ம என்னை கட்டாக போகிறோம். ஒன்றும் நான் இழக்க வேணாம். நான் யாரும் என்னை தெரிஞ்சு இழந்தது கிடையாது. நான் பெரிய ஞானி மாதிரி பேசல.
அதுக்கான சந்தர்ப்பம் பண்ணுறது இல்லை. சாரிங்க விட்டுருங்க, எதாவது மூட்டில் பண்ணிட்டுங்க விடுங்க, ஏன்னாலுமே அப்படி அன்றைக்கி அப்படி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நம்மளை விட்டுடணுன்னா என்ன, ஆனால் நம்மளையே விட்டுணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் மோதிங்கிறது தான். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சீதாவை அறிமுகம் பண்ணீங்க. எப்படி சீதாவை தேர்ந்தெடுத்தீங்க? கதாநாயகி நிறையா தேடிட்டு இருக்க இந்த பீரியட்டை. அப்போது நிறைய பேர் ஆஃபீஸுக்கு வந்து சான்ஸ் கேட்க போட்டாலும் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நபர் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்துன்னு இருக்கேன். பார்த்துக்கும்போது அவர் ஒரு கல்யாண பந்தியில் சாப்பிட்றாரு, அதே கொடுத்துருக்காரு. கல்யாண வீட்டில் சாப்பிட்றாரு பந்தியில், அது கொடுத்துருக்காரு. அவருக்கு எது வரிசையில் ஒரு பொண்ணு சாப்பிடுது. இந்த மாதிரி ஹீரோயின் உங்களுக்கு போட்டோ கல்யாணம் சாப்பிட்ற சூப்பர் எடுத்து சாப்பிடுது. இப்படி இருக்குன்னே அவர் என்ன சார், அவங்க அப்பா கூட சினிமாவில் அசிஸ்டன்ட் ஆகிட்டாரு போட்டு வண்டியார் எங்கே அப்போ இதில் கிட்ட எல்ஐசி தமிழ் ரோட்டில் அங்கே வண்டியார் ரோடு டக்குன்னு எடுத்துட்டு நேராக ராகவன் மாலினி ராகவன்கிட்ட அவங்க அப்பா உதவி இயக்குனராக இருந்தார் அப்படின்னு சொன்னார். போனால் அவர் இல்லை, ஆனால் அந்த பொண்ணு மாட்டியிருக்கு. நான் போயிட்டு எப்படி எங்கே இருக்காங்க அப்படின்னா வரவே மாட்டாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி பார்த்துட்டு அது போகிறோம். சினிமாக்காரங்க நடிக்க வராங்க கூப்பிட்றாங்க, அதெல்லாம் வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க போச்சு சொல்லிட்டு ரொம்ப வராமல் நின்றுட்டு போயிட்டோம். போயிட்டு ஒரு 3-4 நாள் பொறுத்து நான் எல்ஐசி கிராஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறேன். போகும்போது அன்றைக்கி இந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணை பார்த்துட்டு வானா நமக்கு பார்க்க வண்டி திருப்பியா ஆனால் அவங்க அப்பா இருந்தார். அவர் நல்லா செல் ஜீப்பாலாம் போட்டு அப்படியே வந்தார். பார்த்தோன்னு சரி ஒரு சினிமா ஆர்வம் தான்ட்டு வந்தீங்களா கேட்டீங்க. வரும்போது அவர் காஃபி எல்லாம் சொன்னாங்க. காஃபி கொண்டாரு. நான் அப்புறம் அவர்கிட்ட சீசா பேசினேன், அவர் சினிமாக்காரன் பேசுகிறார். ஒரு கை மட்டும் வருது காஃபி கையில் தான் அப்படி பார்த்தா இந்த பொண்ணு பார்த்தவொன்னே பிடிச்சிது. ஹோம்லியாக நல்லா இருந்தாங்க. ரைட்டு அப்புறம் இது மாதிரி நடிக்கிறது நம்ம பேசுவோன்ட்டார் அவர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு விருப்பமே இல்லை நடிக்கிறதுக்கு. சைரந்திரணி அது பேர். சைரந்திரனியா அது பேர். வாயில் நுழைய மாட்டுமா கொடுத்துக்கிட்டு அது என்னையா அது கேவலமாக நடிக்குது. இப்படியோண்டு ஒருத்தன் இவன் ஒரு டைரக்டரா வருவானு இவன். அப்புறம் நான் சொல்லுவேன், அம்மா சேமா சினிமாவை வந்து அதுக்கு ஒரு சினிமானா தப்பு ஏம்மா, எல்லா துறையும் மாதிரியும் சினிமாலையும் தப்பு ரைட்டு நல்லது கெட்டு எல்லாம் இருக்கு. எங்கள் சினிமா நாங்கள் தெய்வமாக நடிச்சு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் நல்லவங்க சர்டிஃபிகேட் மாதிரி சொல்லிக்கிறோம். அது சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது அது கன்னிதாஸ் நீ தான் டைரக்டரா, நான் அந்த படத்துக்கு டைரக்டர் சொன்னேன். நீ டைரக்டரா அப்படின்னு டைரக்ட் பண்ணி அது டவுட். அப்புறம் டிக்கெட் எடுத்து வந்து 5 டிக்கெட்டு கொடுத்து பாலாபிரமில் ஓடுது, போய் பார்த்துட்டு வாங்க. அது படம் பார்த்து தான் வந்து. அப்படியா? ஆமாம், படம் பார்த்து வந்து நீங்களே தான் டைரக்ட் பண்ணிக்கலான்ச்சு. இதை விட நம்மளை என்ன கேவலமாக அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் இன்னும் சொன்னேன், நாங்கள் படம் எடுத்தால் முடிச்சிடுவோம், சின்ன படமாக இருக்கணும், படம் எடுத்தால் முடிச்சிடுவோம். ஒப்பா படம் எடுக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் எங்கேயாவது கச்சா முச்சன் படம் எடுத்துகிட்டு போகிறாரு, பணங்கனா எல்லாம் போயிடும். அதாவது இப்படியெல்லாம் சொல்லி பண்ண எது விருப்பம் இல்லாமல் வந்தது. அது டான்ஸ் மாஸ்டர்லாம் கூப்பிட்டு சொல்லிக்கலாம், கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது. அதாவது பொண்ணு பார்க்க போகிற இடத்துல பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பார்த்துட்டு நீ காப்பி எடுத்து வர, அது யாரையும் கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் போயிட்டேன். இப்படி அதுக்கு நான் கதையே சொல்ல. அப்படியா? ஏதோ சொல்ல ஆரம்பிப்பேன். நான் ஒரு துண்டாக சீன் எடுப்பேன்ல, அந்த காட்சிக்கு என்னவோ அது மட்டும் சொல்லிடுது. ஒரு நாள் ரொம்ப சீசப்போ நீங்கள் என்ன கதை சொல்ல சார் சொல்லுங்க நினச்சிது. நீங்கள் என்ன கேட்டு எதுனா நடிக்க போறியா, நீ பாட்டு போறியா அப்படி நான் போய் அதுக்கு என்ன இப்படி அப்புறம் என்ன ஆகவே ஆகாது. ஏன்னா நான் சைதாப்பட்டேன். நான் நம்ம விட்டா கொஞ்சம் இங்கிலீஷில் வந்துடும், நம்ம வீட்டில் கற்றுல அதுக்கு பார்த்தாவே எனக்கு புரியுதில்லை. ஒரு நாள் நான் எங்கே டைலாக் எழுதியிருக்கேன், ஒரு செடி புஷ்ஷு அந்த பள்ளத்தில் உட்காந்து எழுதியிருக்கேன். இந்த பக்கம் எல்லாம் செட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இது இங்கே வருது மரவில் எனக்கு தெரியல. எங்க அந்த ஆள் பிளட் ப்ரெஷர் வந்துட்டாரா? பிளட் ப்ரெஷரா? நான் டக்குனு ஏம்மா ஒன்றதான் வச்சு படம் இருக்கிறதுல எங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் படம் போயிடுமா? இல்லை சார் நடக்கட்டும். இது மாதிரி அதுக்கு கடுப்பு கோவம். அப்போது சம்பவம் நிறைய சொல்லலாம். இந்த இன்ட்ரெஸ்டிங் சீதாவுக்கும் எனக்கும் ஒரு தகராறு நடந்தது. அப்போது ஃபிலிமு தட்டுப்பாடு, ஃபிலிமு வச்சு தான் ஷூட்டிங்கு.
ஒரு எரர் அடிக்காந்தாங்க. ம். மழை டிஸ்லி மழை வந்தால் ஷூட்டிங் பேக்கப் ஆயிரும். இந்த டென்ஷனில் உட்காந்துருக்கேன். இப்போது ஒரு சீனு போய்ட்டு சுடு தண்ணி வச்சிரும். அவங்க அப்பாவுக்கு வச்ச தண்ணியை இது கொண்டு வந்து பாத்ரூமில் வைக்கும். இதை அதில் வாட்ச் போட்டான். இந்த பொண்ணு வாட்ச் போட்டுச்சு. அது கதை. இப்போது என் கதை பிரகாரம் அந்த வாட்சை வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு இது முந்தானை எடுத்து போட சொன்னேன். போட்டால் அங்கேருந்து தீம் மியூசிக் ஆரம்பிக்கணும். முந்தானை போடுது ஒரு மியூசிக் அப்படின்னு போட்டு அதில் வடிகட்டி அது கேட்குது. தந்து வாட்ச் ஓடுது. இது கதை. இது பாத்ரூம் ஊற்றுண்டு ரிஃப்ளெக்ட் 2 பேர் போடுறான். இது லைட் இல்லை, ஃபிலிம் இல்லை, எல்லாத்தையும் வச்சு உட்காந்துக்கிறேன். இதுக்கு என்ன பழக்கம்னா அப்பவுமே இப்போ பிரமாமன் ஆர்டிஸ்ட் ஆச்சு. அப்போது நட்டினா இருக்கும்போது ஓகேவா இல்லையான்னு கேமரா பார்த்துரும். ஏமா கேமரா பார்த்த இல்லை கரெக்டாக தான் வந்து கரெக்டாக வந்து ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். எப்படி அதுக்கு அப்போ பழக்கம் நான் தெரியலன்ட்டு பார்த்துருவோம். நமக்கு தெரியாமல் நம்ம தான் பார்த்துருக்கேன். அப்போ சொல்லிட்டேம்மா அதுக்கு அன்றைக்கி என்ன மூட விட்டு வரேன். வந்து நான் என்ன முந்தானை எடுத்து போட்டோமா நான் ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லுங்க. நான் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன். என்ன நான் முந்தானெலாம் எடுக்க மாட்டேன். ஏம்மா இது கதை பிரகாரமாக நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா, நாங்கள் அந்த மாதிரி படம் எடுக்கலாமா எவ்வளோ சொல்கிறேன். ஒரு கோச்சிங் போகிறோம்னா டக்குன்னு சரி இப்படி தானே போட மாட்டேன். இந்த பக்கம் முந்தானி இருக்குல்ல அதை போட்டு இதை எடுத்து போட்டு ஃபில்டர் பண்ணு. ரைட் ஓகே ரெடி டேக் உஷார்மா டேக். அதே எடுத்து கரெக்டாக போகும்போது டக்குனு கேமரா சைட்டாக பார்த்துச்சு. ஏமா எத்தனை தர சொல்லுவதுக்கு தெரியாமல் பார்த்துட்டியா. இப்போ மழை வேறு முந்தானக்கு நஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது? டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு ஆரம்பிச்சு சரி இந்த பக்கம் நஞ்சு போச்சு, நீ ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கம் முந்தானு காஞ்சி தானே கட்டிட்டு வா, அதை மாற்றி போட்டுக்கிட்டு இதை அயன் பண்ணி போட்டுருவான். அதை போட்டு இப்போ டவல் கொடுத்து ஒரு 5 மணி பார்க்க சொல்லுங்க. டவல் கொடுத்துலாம் பார்த்து கயிறு ரெடி. அசோக்ஜி கேமரா ரெடி. அப்படி கை காலெலாம் நடக்குது. ஏன்னா ஃபிலிம் வேறு இல்லை. போட்டு முந்தானி போடுமா போட்டு கரெக்டாக அடிப்பாச்சு. திருப்பியும் என்ன நான் சொல்கிறேன்னு போது அது கிட்ட வந்துடுச்சு. எந்திரிக்க நான் கையை வாங்கிறதுக்கு அது சிங்க் ஆயிடுச்சு. அடி மாதிரி ஆயிடுச்சு. அடிக்க வந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அடி வாங்கிக்கிச்சு. அதான் தொப்புன்னு சாஞ்சிச்சு. அதுங்க அழுது நாசி பணியாகன் படம் கதம் போகையா படம் நின்று போயிடா. யோ கம்பெனி நான் டச்சில் வந்து என்ன டென்ஷன் ஆகி ஏன்டா நம்ம சிங்க நம்ம கையை வாங்க போ அது போயாச்சு. ஆனால் அடுத்துங்க ஏமா நான் ஒன்று அடிக்க வரலம்மா. அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா என்ன கை நீட்டு அடிக்கல. எங்கள் அப்பாவே எடுத்துக்கல. அவங்களாம் பணம் போட்டு படம் இருக்கலாமா, நாங்கள் பணம் போட்டு படம் இருக்கிறோம். என்ன பண்ணிச்சு எல்லாம் மாட்டோம். அது அப்புறம் சமாதானம் பண்ணி மறுபடியும் மேக்கப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு படம் எடுத்தாச்சு. ஓகே இப்போது ஃபஸ்ட்டு காப்பி டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும். இதுக்கு நாடு ஒரு விஷயம் டப்பிங் அது பார்க்கணும். டப்பிங் வந்துடுச்சு. நீ ஏமா டப்பிங் வந்த டப்பிங் பேசுறதுக்கா அதான் கம்ப்ளீட்மா இல்லை நான் பேசணும் பார்த்துட்டு இருந்தேன். அது படத்தில் ரேவதி கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தன் வந்து வயலின் வச்சுப்பான். ராஜபாரு ஆக்ட் பண்ணி இப்படி பண்ணுவான். இங்கே வா அந்த பையனுக்கு எஃபெக்ட் கொடு அந்த வாட்ச மாதிரி. இது அதே மாதிரி சிங்கு கட்டா போடு பாரு கேட்டுட்டியா உன் குரல் இவனுக்கு தான் கட்டாக்குது. இதை வந்து ஹீரோயினுக்கு எப்படி பார்த்தது மாடி போட்டு அப்புறம் வேறு குரல் போட்டு இதான் பேசு. படம் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம். பார்க்கும்போது பனல் பார்க் பக்கத்தில் தேட்டர் இருந்துச்சு. படம் இது வந்து எடிட்டர் நான் தான் பார்க்கணும். ராஜபல் சார் யாரும் அப்புறம் பார்க்கலாம். படத்தில் என்ன கதை எப்படி தெரிஞ்சுட்டு வந்துருச்சாக்கா? எல்லோரும் தெரியுது. அவங்களாம் மேனேஜர் எல்லாம் இருக்கும். அப்படியே பிடிச்சி வந்துச்சு. படம் ஓட மாட்டேன் பார்க்கக்கூடாது. அழுது அது டாக்டரை வச்சுட்டு நான் சரி ஒன்றும் கமெண்ட் பண்ணால் முன்னாடி உட்கார ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்ணக்கூடாது யாருக்கு தெரியவான்ட்டு அப்புறம் இது பார்த்து படம் பார்த்து வந்துட்டு அப்படின்னு காலில் வந்துச்சு. சூப்பர் சார் இப்போ வந்து சார் உங்களை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறேன் சார். என்ன டார்ச்சர் என்னவோ எதிர்பார்த்துக்கிறீங்க என்னவோ படம்
ராஜேஸ்வரிங்க. நான் அதுலேருந்து ஒரு கோயில் குளம் நான் எப்போ வந்தாலும் ஒரு தேங்காய் பழம் அத்தனை இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயில் அப்படிலாம் பட்டா பக்திமான் ஆயிடுச்சு. படம் ஒன்றுன்னு அது எதிர்பார்க்கல. இது நல்லா வந்தது. அப்புறம் இளையராஜா சார்லாம் அப்படி என்ன ரீரிகார்டிங் இருந்தது. அவருடைய 10 பெஸ்ட்டில் ஆன்பா பெஸ்ட் பர்டிகுலர் லவ் தீம் இருக்குல்ல. இன்றைக்கி பார்த்தீங்களா என் வீட்டில் அதான் வச்சுருக்கேன் ரிங்டோனு. அது எனக்கு கேட்டாவே எனக்கு ப்ளஷர் வருது தான். அது என்றும் மறக்க முடியாது. கன்னிராசியில் கவுண்டமணி நடித்தார் ரொம்ப பிரபலமான ரோல் படத்தில். அவரோட அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் எனக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவரோட பாகிராவோட ரொம்ப பணியாற்றி இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் சொன்னேன். இது டைலாக்னு எழுதி படிக்கும்போது வேறு அவர் கவுண்டமணி அண்ணன் பேசும்போது 100 மடங்கு அதில் கூடும் மாடலேஷன். அவருடைய மாடலேஷனில் வரும்போது அடே இருப்பா. இருந்துட்டே நமக்கு புரியலையே. உங்கள் அக்காவுக்கு சூப் வைக்க தெரியும் தானே தெரியும். உங்கள் அக்காவுக்கு சூப் வைக்க தெரியும் எனக்கு இப்போ தானே தெரியும். அடே ஒக்காலுக்கு சூப் அப்படியே அவர் பொடி பாருங்க. அதுக்குள்ளே அப்படி அந்த ஒரு மசாலா வந்து அவர் மாதிரி பண்ண முடியாது. மேலே தமிழ் சினிமாவே தலை நிமிர்ந்து நிற்கணும்னா அவர் சொல்லிக்கணுங்க இவர் தமிழையா கவுண்டமணி தலை சிறந்த காமெடி. சிவாஜியோட வந்து 3 முத்துக்கள் 3ல் நடிச்சிங்க. தாய்க்கோர் தாலாட் நடிச்சிங்க. அந்த அனுபவம் சிவாஜியோட நடித்த அனுபவம். சிவாஜி எப்படி பழகுவார் உங்களோட? முதல்ல நம்ம மிரண்டு போய் நிற்கிறோம். அவர் நம்மளை மிரள்றானா நடிக்கிறானா இல்லை திமிர் பிடிச்சி போனானா அப்படின்றத யோசிக்கிறார். அவர் எந்த பார்வையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படி போயிருந்து 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு டைலாக் வருது. நான் முதல்ல பைங்கிலி கதா என்ற மலையாள படம் தான் அது. ஆமாம், பாலச்சந்திரன் அந்த படத்தை கேஆர்ஜி அவர்கள் தயாரிக்கிறார். அப்போ எனக்கு வந்து நீங்கள் பைங்கிலி கதாவில் நான் அந்த கேசட்டை வாங்கி பார்த்துட்டு இதில் எந்த கேரக்டர் நான் அதை தான் கேட்டிருந்தேன். நெல்கள் ரவி கேரக்டரா எந்த கேரக்டர், பாண்டியன் கேரக்டர், எந்த கேரக்டர்? ஏன்னா பாலச்சந்திரன் மேனன் அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஹீரோ பண்ணிக்கிறார், அவர் தான் இங்கே பண்ண போகிறாரு. அப்புறம் மது சார் கேரக்டர் தான் நடிகர் திலகம் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம இதானே. அப்புறம் பாலச்சந்திரன் மேனன் கேரக்டர் தாங்க நீங்கள் என்னங்க இது காது குத்துறாங்க நமக்கு. நம்ம போய் பாலச்சந்திரன் மேனன் கேரக்டர் நடிகர் திலகம் நாட்டிய பேரொழி இவங்க அவருக்கு அப்பா அவர் அப்பா இவங்க அம்மா அவங்களுக்கு பிள்ளையா இப்படி ஒரு பிள்ளை எப்படியா பிறக்குமா அப்படின்ட்டு என்ன சொல்லுங்க. அப்புறம் பாலச்சந்திரன் மேனன் அவர் வாயால் நீங்கள் தான் ஹீரோன்னு என்ன சொல்லணும், அப்போ தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னேன். அப்போ அவர் வராரு. அந்த 2 நாள் வரும்போது நேராக சாந்தி தேட்டரில் அந்த ஓடுது. தேட்டரில் படம் பார்த்து நான் மேனேஜர் உள்ள உட்காந்துருக்கேன். பாலச்சந்திரன் வாயால் என்ன வரப்போகுது படம் பார்த்து வெளியே வர்றாரு. கை வச்சுருந்தேன். அவர் போது இது என்ன ஃபெஸ்டிவல் ஹாலோ திருவிழா எல்லாம் உங்கள் ரிலேட்டிவா தேட்டருக்குள்ளே வந்தாங்களா ரிலேஷன் ஏன்னா அப்படி ரியாக்ஷன் இருக்கு எல்லாம் ரிலேட்டிவ் அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன் சார் அந்த கேரக்டருக்கு ஓகே பாண்டியராஜன் விட்டால் கண்ணன் கேரக்டர் யார் பண்ணுறது அப்படி பெரிய ஐஸை போட்டோன்னு கலைஞர் அவர் அற்புதமான இயக்குனர் அற்புதமாக பண்ணார். அப்போது நடிகத்தில் 2 நாள் 3 நாள் டைலாக் வரல. 3ஆவது நாள் தங்கச்சி பாண்டியன் லவ் பண்ணு இளவரசி இது எனக்கு தெரியும். ஆனால் நான் பார்த்து கண்டிப்பேன் அப்பாலாம் எவ்வளோ பெரிய ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சுத்திரவாளில் வச்சுக்கூடாது. நான் அப்பா கிட்ட கரெக்டான நேரத்தில் சொல்லி உங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், அது வரைக்கும் லவ் பண்ணுற வேலை வச்சுக்கூடாது, உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அப்பா தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்பாவை எப்படி பேச்சு மாறுறதுன்னு தங்கச்சி முடிக்கல. இந்த நேரத்தில் வீட்டில் அம்மா வந்து ஆனால் அவர் சிங்கமாச்சே அங்கே குரல் கொடுத்துருக்காரு. நான் வந்து என்னம்மா என்ன கேட்க அப்படியே அப்படின்னு சும்மாருமா என்னதே அம்மாவை தட்டி விட்டு நான் வந்து போவேன். ட்ராலி மஞ்சு சின்ன வயசுலேருந்து கான்வென்ட் கூட்டு போனதானு காலேஜ் கூட்டு போனான்னு அங்கெல்லாம் போய் கேட்டால் உங்களையும் அந்த அங்கனையும் சொல்ல மாட்டாங்க. என்ன நான் சொல்ல முடியுமா என்ன கேட்காம அப்படி கல்யாணம் பண்ணலாம்
அவருக்கே உரிய பாணியில் ஒரு கெட்ட வார்த்தை ஒன்றும் புரியல. இல்லைப்பா எனக்கு ஒன்றும் புரியலன்னா எனக்கு அப்படியே இதை பாடம் பண்ணி வந்திருக்காங்க. அவ்வளோ ஐயோ இது ரொம்ப போச்சுன்னா அப்புறம் புரியுற மாதிரி பேசணும். அப்போது பேசுகிற கேட்டுக்கன்ட்டு மஞ்சுவை சின்ன வயசுலேருந்து கான்வெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனது நான், காலேஜுக்கு கூப்பிட்டு போனது நான். அங்கெல்லாம் போய் கேட்டால் உங்களையும் அந்த அண்ணனையும் சொல்ல மாட்டாங்க. என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன கேட்காம ஏன் கல்யாணம் அவர் சொன்னார். நான் வாய வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? எப்போ அது நீங்கள் பேசினா சரியாக இருக்குமா? நான் டேய் இன்னொரு கெட்ட வார்த்தை பேசுகிறான். ஐயோ நமக்கு நீனா உச்சத்தில் இருக்குதுன்ட்டு நேரம் டேரக்டர் தேடி ரூம்லேருந்து போய் சாஸ்தா காலை விட்டேன். ஐயா என்னை மன்னிச்சு விட்டுருங்க வடி என்ன நான் பேசினேன். அவர் என்ன அதே மாதிரி பேசுவேன். மஞ்சள் சின்ன வயசு சேர்ந்து கல்யாணம் கொடுக்கணும் கண்ணன்னு ஓடி அவன் ட்ராமா போடுறான். அவன் இப்படித்தான் பேசுவோம். அவன் அவர் சரியில்லைன்னு நான் அது பார்த்துக்க நீ வாங்க இது போனால் நான் இவர்கிட்ட பண்ணலாம் டேக்கின்ட்டாங்க. அதே நான் போனேன். மஞ்சு சின்ன வயசு சேர்ந்து கான்வென்ட் கூட்டு போனது காலேஜ் கூட்டு போனான்னு அங்கெல்லாம் போய் கேட்டால் உங்களே அண்ணன் சொல்ல மாட்டாங்க. என்ன தான் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன கேட்காம கல்யாணம் ஒன்றே டைரக்டர் வெரி குட் ஓகே. அவர் வந்து நான் பேசி வச்சுட்டு போட்டீங்களா? நீ ஒரு நடிகை, அவன் ஒரு டைரக்டர் போங்கடா. அது அவருக்கு அப்போ தான் சொன்னார், ஏய் நான் பேசுறது அவர் ஓவர் ஆக்டிங் சொல்கிறாங்கல்ல, எது ஓவரு எது கம்மி ரெண்டு எனக்கு ஒரு டைலாகை பேசி காமிச்சாருங்க. இது ஓவரு என்ன இப்படி தான் பார்த்து பழகிருக்காங்க, இப்படி தான் விருப்பம் போகிறாங்க, அது பண்ணுறேன் நான். இது எப்படி எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் அவர் நடிப்பை தவிர ஒன்றுமே தெரியாது. எல்லாம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். கூட ஒருத்தர் எனக்கு எதுக்கு அசிஸ்டன்ட் நான் மலை மேலே போகும்போது பாட்டில் தண்ணி மினரல் பாட்டில் எடுத்துன்னு போவேன். உச்சா போகிறட்டா வாடான்ட்டு நான் பாட்டில் எடுத்து அசிஸ்டன்ட்டு மலைக்கு போட்டு அப்படியே கூட அந்நியமாக அந்த ஒரு ஷெடியூலுக்கு அப்புறம் குழந்த மாதிரி பழக ஆரம்பிச்சார். எதுவாக இருந்தாலும் பேச ஜாலியாக அது கொடுப்பேன். அது ஒரு பின்னாடி யோசித்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி உள்ளே போயிட்டுருக்கோம். இது பப்பியம்மா எல்லாம் தில்லானா மோகனா பண்ணல நடிச்ச அது உங்களுக்கு போய் நான் பையன் நடிச்சிருக்கேன்னா இதை விட நான் பாக்கியம், இதை விட நான் கேடையான் நமக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.